சாப்பாடே சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு ஃபீல் பண்ற பேரண்டா இருந்தீங்கன்னா நச்சுன்னு ஒரு 4 டிப்ஸ் சொல்றேன். அதுவும் முக்கியமா ஹெல்தியான டயட்டா இன்கார்பரேட் பண்ணலாம். வீடியோ ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். சோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த குழந்தைகிட்டயும் போய் கீரை, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்னா கொடுத்தா சாப்பிடுவாங்களா? ஆனா அதே பாஸ்தா, சாட், ஸ்மூத்திஸ்னு கொடுங்க, பிளேட் எப்ப காலியாச்சுன்னு யோசிப்பீங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல குழந்தைங்களுக்கு ஹெல்தியான ஃபுட்ஸ் தான் ஆகாதுன்னு. அப்புறம் எதுக்கு டைரக்டா கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த 4 ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், ஸ்பினாச், கேரட், குக்கும்பர் இந்த மூணுத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி பாஸ்தா சாஸ் மாதிரி ரெடி பண்ணுங்க. தென் அதை பாஸ்தால மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னா சத்தம் இல்லாம சாப்பிடுவாங்க. ட்ரிக் நம்பர் 2, கிட்ஸ்க்கு பொதுவா ஸ்மூத்திஸ்னா ரொம்ப பிடிக்கும். சோ பனானாஸ், பெரிஸோட ஸ்பினாச்சையும் பிளெண்ட் பண்ணி ஸ்மூத்தியா கொடுங்க. ஃப்ரூட்ஸோட ஸ்வீட்னஸ்ல வெஜ்ஜீஸ் ஆட் பண்றதுனால பசங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான டிலைட்டா இருக்கும். ட்ரிக் நம்பர் 3, கிட்ஸ்க்கு ஃபுட்டோட லுக்ஸ் ரொம்ப முக்கியம். சோ குக்கி கட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸை டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல கட் பண்ணி கொடுங்க. விளையாடிட்டே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இந்த லாஸ்ட் ட்ரிக், கிட்ஸ்க்கு நார்மலா நகட்ஸ் ரொம்ப பிடிக்கும். சோ நீங்க நகட்ஸ் ஆயில் ஃப்ரை பண்றதுக்கு பதிலா ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணுங்க. சோ அவங்க கிரன்ச்சியா சாப்பிட்டாலும் நீங்க அவங்க ஹெல்த்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இப்படி ஃபுட்ஸை இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்கறது மூலமா உங்க குழந்தைங்க ஹெல்தியான ஸ்பினாச் அண்ட் வெஜ்ஜீஸ் இந்த மாதிரியான விஷயங்களையும் என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. மறக்காம பசங்க சாப்பிடவே மாட்டேன்றாங்க அப்படின்னு புலம்புற பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.